ஒரு இம்மி கூட கழுத்து இப்படி சாகல. கல் வருகிறது, துப்பாக்கி குண்டுகள் வருகிறது, அண்ணன் ரவி அண்ணாச்சி கூட அடிபட்டது. ஆனால் மக்கள் தலைவர் அவர்கள் அங்கிருந்து ஒரு இன்ச்சு கூட நகலவில்லை. காரணம் சொன்னார், இந்த மண்ணில் நான் சுடுபட்டு சாவதை மேல் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் என்னை வளர்த்த இந்த பூமி, இந்த பூமிக்கான போராட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் கலிங்கப்பட்டியில் என்னை இங்கே புதையுங்கள் என்று சொன்ன மாவீரன் மக்கள் தலைவர் வைகோ அவர்கள். ஏட்டா குச்சிக்கே ஓடிடுவான் அந்த நாட்டில். ஆனால் நெஞ்சுரம் என்பதை எங்கள் ஆத்தா மாரியாத்தான் அவருக்கு பிறப்பிலிருந்தே ஊட்டியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதை போலதான் சாஞ்சி பயணம். கொடியவன் ராஜபக்ச எந்த பக்கம் வந்தாலும் நான் அவனுக்கு அணை கட்டுவேன். இந்தியாவில் எந்த இடத்தில் கால் வைத்தாலும் அவனை எதிர்ப்பேன் என்று சொன்ன லட்சிய தலைவன் மக்கள் வைகோ. மற்றவனை நக்கி புழைத்திருப்பான். இந்த மோடி அரசை வான் சொன்னார். இன்னைக்கு சொல்றார், இன்னைக்கு ஹவுஸ் சொல்றார், நான் இந்த ஹவுஸ் வான் பண்றேன்னு சொல்றார். யாருக்கு இருக்கு இந்த திராணி? கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று சொல்கின்றாரே, அவன் எல்லாம் எப்படி போனான் என்பதற்கு இரத்த சாட்சி மக்கள் தலைவர் வைகோ அவர்கள். நாடு கடந்து மாநிலம் கடந்து எங்கள் மதிப்பை, அன்றுதான் என் தலைவனின் மதிப்பை நான் புரிந்து கொண்டேன். இந்த எல்லை தமிழ்நாட்டை கடக்கும் பொழுதுதான் எங்கள் தலைவனை ஒரு ராணுவ அதிகாரி போல ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு மாநிலமும் கூட்டிட்டு போகும்போதுதான் எந்த தலைவனுக்கு மிஞ்ச தலைவர் எவனும் இந்த ஐயகத்தில் இல்லை, இந்திய உபகண்டத்திலே கிடையாது.